நீங்கள் சொன்ன கருத்து வந்து அதாவது கண்டனத்துக்கு உள்ளாக இருக்குது. அண்ணாமலை ஜெயக்குமார் போன்றவர்கள் வந்து ட்வீட் போட்டு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அது எப்படி சார் பார்க்குறேன்? அண்ணாமலை எப்போ என்ன பாராட்டியிருக்காரு. அவருக்கு எப்பொழுதெல்லாம் தலைவலி வருதோ அப்போல்லாம் என்ன யூஸ் பண்ணிப்பார் அவர். நான் வந்து நல்லெண்ணத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நீட் தேர்வை குறித்து பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டிய நாள். ஆனால் திட்டமிட்டு அதை விவாதிக்காமல் நேற்றே பார்லிமெண்ட்டை முடிச்சிட்டாங்க. ஆக இந்த நீட்டினுடைய வரலாறை தலைவர் கலைஞர் அவர்கள் எடுத்த முடிவு, இன்றைக்கு தளபதி அவர்கள் எடுத்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் மற்றும் மற்றவர்களுக்கு எப்படியெல்லாம் அநீதி கடந்த காலத்தில் இழைக்கப்பட்டது. ஒரு காலத்தில் ஒரு பிஏ பட்டம் பெற்றாலே அது பெரிய பெருமையாக கருதி போர்டெல்லாம் மாட்டுவாங்க. இன்றைக்கி அந்த நிலை இல்லை என்று என்னையே நான் சொல்லிட்டேன். நான் ஒரு வக்கீலாக, என் பக்கத்தில் இருக்கக்கூடிய எழிலரசன் ஒரு பிஇபிஎல்லாக படித்திருக்காருன்னா இது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு எல்லாம் எங்கே பார்த்தாலும் எல்லாரும் படிச்சிருக்காங்க. யாருமே வந்து டிகிரி வாங்கின போர்டு போகிறதில்ல. காரணம் எல்லாரும் பட்டம் பெற்றிருக்கிறாங்க அப்படின்றது ஒரு ஈடியத்தை சொன்னேன். நாய் கூட பட்டம் பெறுக்கிற அளவுக்கு இருக்குதுன்னு நாய் ஒன்றும் இழிவான பெறவில்லையே. திருடனை பிடிக்கிறதுக்கே போலீஸுக்கு யூஸ் பண்ணுறது நாய் தானே. அதனால் அதை வந்து இப்போ இன்னொரு கேள்வி நான் கேட்டேன், அதை மறைக்கிறதுக்காக நான் பிடிச்சிருக்காரு. 167 கோடி ரூபாய் விமான நிலையத்தில் தங்க கடத்தல் செய்தவனை புகைப்படம் எடுத்துக்கொண்டு இந்தியாவுடைய பிரதமர், நிதியமைச்சர், அண்ணாமலை இவர்கள் அத்தனை பேர் சேர்ந்து 167 கோடி ரூபாய் 2 ரூபா இல்லை, அவ்வளோ பெரிய தங்க மோசடி நடந்திருக்கிறது, கடத்தல் நடந்திருக்கிறது. இன்றைக்கி எல்லா ஊடகங்களும் அது பரவலாக பேசப்படுது. அதை வச்சு நான் பேசினேன். அதை திசை திருப்புவதற்காக இப்படி அவர் பேசுகிறார். இது அண்ணாமலைக்கு கைவந்த கலை. அது மட்டும் இல்லை, இன்னொன்று சொன்னேன். இன்றைக்கு ஒரு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு முன்னாள் ஹெட் கான்ஸ்டேபிளாக இருந்தவர் ஒரு சாமியார்னு சொல்லி அவரை போய் பார்க்க போய் 220 பேர் மேலே செத்துருக்குறாங்க. முன்னாள் போலீஸ்காரராக இருந்தவர், அண்ணாமலையும் முன்னாள் போலீஸ்காரராக இருந்தவர்னு ஒப்பிட்டு சொன்னேன். இதை மறைப்பதுக்காக இவர் டைவர்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி டைவர்ஷன்லாம் பார்த்து நாங்கள் வளர்த்தவர்கள். அண்ணா பேசுனதே திருச்சி கூறினாங்க, பெரியார் பேசுனதே திருச்சி கூறினாங்க, கலைஞர் பேசுனதே திருச்சி கூறினாங்க. நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. அதனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தேர்தல் நேரத்தில் யூஸ் பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஆனால் நிச்சயமாக நான் இன்றைக்கி விக்கிரவாண்டியில் தான் பேசி கொண்டிருக்கிறேன். அதை முடிச்சுட்டு காலையில் இருந்து இந்த தொகுதி பூரா சுற்றி வாக்காளருடைய முகத்தில் நிச்சயமாக விக்கிரவாண்டியில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மகத்தான வெற்றி அளிக்கிறார். இது அண்ணாமலையால் டைஜஸ்ட் பண்ண முடியல. அவர் மாட்டிக்கிட்டார். காட் ரெட் ஹேண்டட்னு சொல்லுவார்களே, அதுபோல் 167 கோடி ரூபாய் ஒன்று அவனுக்கு எனக்கு அவருக்கு அந்த பிடிப்பட்ட அந்த மாணவர் அணி பிரித்திவி ஒரு பாஜக புள்ளி அவருக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை. அவர் மோடியோட பேசியிருக்கிறார், தொடர்பில் இருக்கிறார், அண்ணாமலையோட தொடர்பு. இதெல்லாம் கேட்டேன். அதை டைவர்ட் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு டைவர்ஷன் பண்ணுறாங்க. ஆமாம், கள்ளக்குறிச்சி நடந்து நேற்று காலையாக நடந்தது. இது நேற்று நடந்ததுங்க. 167 கோடி ரூபாய் இந்த தங்க கடத்தல் என்பது நேற்று நடந்தது. 220 பேர் செத்தது நேற்று செத்தது. திமுக கழகத்தின் மீது அவப்ப வேற எந்த குறையும் சொல்ல முடியல. நாங்கள் மாறுதட்டி சொல்லுவோம். ராகுல் காந்தி தைரியமாக மேடை பார்லிமெண்ட்லேயே சொல்லியிருக்கார், தைரியமாக பேசியிருக்கார், பெரியாருடைய குரலை உச்சரித்திருக்கார். இனிமேல் இதை தொடர்ந்து நாங்கள் செய்வோம். இதுதான் எங்களுடைய வேலை. இந்தியா பூராவும் என்றைக்கு பெரியாருடைய கருத்து தமிழ்நாட்டில் மட்டும் இருந்தது. பார்லிமெண்ட்டில் ராகுல் காந்தியை முழங்க ஆரம்பித்து விட்டார். ஒவ்வொரு திமுக தொண்டனும் இனிமேல் இந்த பிரச்சாரம் பண்ணுவோம். இந்த பிரச்சாரத்தின் மூலமாகத்தான் மக்கள் மத்தியில் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த முடியும். அதை செஞ்சே தீர்வோம். ஆனால் அதே நேரத்தில் அண்ணாமலை செய்த இந்த 167 கோடிக்கு போதுமான விளக்கம் தந்தார்களா? இல்லை. உண்டா இல்லையா? நானாக சொன்னேன். எல்லா ஊடகங்கள் தான் வந்துச்சு, டிவியில் தான் வந்துச்சு, பேப்பரில் தான் வந்துச்சு. விமான நிலையத்தில் போய் அந்த ரன்வேலே போய் ரிசீவ் பண்ணக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு மிக்கவர் ஒருவர் இந்த பிஜேபி ஆட்சியில் இருக்கிறார் என்றால் அவருக்கு இருக்கிற பின்னணி என்ன? அவருக்கு ஆதரவாக செயல்படுகிற நபர் யார்? இந்த கேள்வியெல்லாம் நான் இந்த கூட்டத்தை முடிச்சுட்டு கேட்டேன். அதை டைவர்ட் பண்ணுறதுக்கு இப்படி பண்ணுறாரு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா 10.5% இடஒதுக்கீடு ஒரு பெரிய பேசு பொருளாகவே இருக்குது. தொடர்ச்சியாக வந்து அந்த இடஒதுக்கீடு கொடுக்க திமுக அரசுக்கு மனம் இல்லை. அவங்க வந்து அந்த கணக்கெடுப்பு நடத்தாமல் மத்திய அரசுக்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தொடர்ச்சி அன்புமணி உள்ளிட்ட எல்லாருமே வந்து விமர்சனம் பண்ணிட்டே இருக்காங்க. 20% கொடுத்ததே நாங்கள் தாங்க. செத்துப்போன 21 பேருக்கும் அவங்களுக்கு நினைவு சொன்ன ஏற்படுத்த சொன்னதும் நாங்கள் தாங்க. எல்லாமே நாங்கள் தான். நான் என்ன பண்ணுறது? காய்ச்ச மரம் தான் கல்லடி போட வேண்டும். தேர்தல் நேரம் நான் எதுவும் சொல்ல விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.